ஹலோ மக்களே! லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மயிலும், லக்ஷ்மியும் தனியா பேசிட்டு இருக்கும்போது, அத தினேஷ் பார்த்துடுறாங்க. அத பார்த்த தினேஷும், "எவ்ளோ தைரியம் இருந்தா நீங்க 2 பேரும் இப்படி ஒரு செயல செய்வீங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம லக்ஷ்மிக்கு மேல வீணாட்டு ஒரு பழிய போடுறாங்க. அதே சமயத்தில அத பார்த்துட்டு இருந்த கவிதாவும், "இதான்டா சான்ஸ்ன்னு" சொல்லிட்டு, நம்ம லக்ஷ்மிய வீட்ட விட்டே வெளியில தொரத்துறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம திவ்யா என்ட்ரி குடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில நம்ம திவ்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதா, நம்ம லக்ஷ்மிய காப்பாத்தி மறுபடியும் இந்த வீட்ல இருக்க போறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சொன்ன வார்த்தை எதுவுமே நம்ம மயிலுக்கு புதுசாவே இருக்குது. ஒரு நாளுமே நம்மள இப்படி சொன்னதே கிடையாது. இந்த மாரி திட்டிட்டானே! அப்படி சொல்லி நம்ம மயிலும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த கண்டிப்பா லக்ஷ்மிட்ட சொல்லியே ஆகணும். அவள தனியா கூட்டிட்டு போய் தான் சொல்ல முடியும். அவ வீட்ல இருக்கும்போது மட்டும் நம்ம பேசினத யாராவது கவனிச்சுட்டாங்கன்னா, பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நம்ம மயிலும் லக்ஷ்மிய தனியா கூட்டிட்டு போறாங்க. லக்ஷ்மியும் நம்ம மயில பார்த்த உடனே, "என்ன ஆச்சுன்னா இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க?" அப்படி சொல்லும்போது, நம்ம நினைக்காதது எல்லாமே நடந்துட்டு வருது. என்ன கூப்பிட்டு எல்லாத்தையுமே விசாரணை பண்ண ஆரம்பிச்சுட்டான். "எவ்வளோ தைரியம் இருந்தா இத்தன நாளாட்டு உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு என்கிட்ட இந்த மறைப்ப உண்டு வீட்டுக்கே இப்படி ஒரு துரோகம் பண்ணதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சுட்டான். "இப்படியெல்லாம் செய்வான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகா. இப்ப என்ன செய்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது, நம்ம மகாவும், "எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. என்னால தானே உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை ஆச்சு. நீங்க பாட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தீங்க. ஆனா என்னைக்கு என்னோட விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வந்துச்சோ, அதிலிருந்து தானே உங்களுக்கும் பிரச்சனை." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம தினேஷும், "என்ன இங்க மகா எங்கேயுமே காணல. எங்க இருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது, சரி மேல ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷும் மேல பார்க்குறாங்க. அப்படியே கதவ தட்டுறாங்க. அத பார்த்த லக்ஷ்மி, யாரா இருக்கும்? எதுக்கு இப்படி கதவு தட்டுறாங்கன்னு புரிய மாட்டேங்குதே சொல்லிட்டு அந்த டோர ஓப்பன் பண்ணும்போது தினேஷும் நம்ம லக்ஷ்மிய பார்த்துடுறாங்க. என்னது இது? லக்ஷ்மியும் மயிலும் 2 பேரும் இங்க இருக்கீங்க. அப்போ உங்கள பார்த்தா ஏதோ ஒரு சந்தேகம் வருதுங்கிற மாரி தினேஷும் நம்ம லக்ஷ்மிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தினேஷ், "இதாண்டா சரியான சான்ஸ். ஏற்கனவே இவள நம்ம பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இவ இந்த வீட்ல இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் நினைச்சோம். கரெக்டான சமயம் கிடைச்சிருக்கு. இத நம்ம மிஸ் பண்ணவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கிட்ட தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட மயிலும், "என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாரிலாம் சொல்லாதங்க. இது ஒரு பெரிய பாவம்." அப்படின்னு சொல்லும்போது தினேஷ விடுற மாதிரி இல்ல. "என்னடா நான் நேரடியா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசுதுன்னு என்ன எப்படி சொல்ல முடியும்?" அப்படி சொல்லிட்டு தினேஷும் ஒரு கட்டத்துல நம்ம மயிலோட கன்னத்திலேயே அரைஞ்சு விடுறாங்க. அத பார்த்த நம்ம மகாவும், "இப்படிலாம் சொல்லாதங்க. எதுக்கு இப்படி பிரச்சனை பண்றீங்க?" அப்படி சொல்லும்போது தினேஷும், "இத நான் சும்மா விட போறது இல்ல. இப்பவே வீட்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே இத பெருசுபடுத்தி சொல்ல போறேன்னு" சொல்லிட்டு நம்ம மகாவையும் அந்த மயிலையும் கூட்டிட்டு கீழ கூட்டிட்டு வராங்க. அதே சமயத்துல தினேஷ சத்தம் போடும்போது நம்ம வசுந்தரா எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. "இப்ப என்னாச்சு? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுருக்கீங்க?" அப்படி சொல்லும்போது, "இதெல்லாம் என்னோட வாயினால எப்படி நான் சொல்லுவேன்? இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்ல. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே கெடுத்துருவாங்க போல. இந்த மகாவும் மயிலும் என்ன செய்தாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அந்த விஷயத்த பெருசுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட வசுந்தராவும், "என்னாச்சு? என்னன்னு சொன்னா தானே தெரியும்." அப்படி சொல்லும்போது கவிதாவும், "இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சோ, இது மறுபடியும் மகானால தான் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும்போது, நம்ம தினேஷும் 1க்கு 10 சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மகாவும் மயிலும் அந்த ரூம்ல இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கும்போது, நம்ம மயிலும், "இல்லம்மா, மகா நானும் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். அத இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்தபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அத கேட்டுட்டு இருந்த நம்ம கவிதாவும், "இந்த மகாவ உண்டு இல்லைன்னு பண்ணணும். வீட்ல வேற அம்பிகா இல்ல. இந்த சமயத்த யூஸ் பண்ணா தான் உண்டு. ஏன்னு இந்த மகா வீட்லயே இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி கவிதா பிளான் பண்றாங்க. "என்ன சொல்றீங்க? அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னம்மா இப்படிலாம் நீ பார்த்துட்டு இருக்க? இந்த மகாவ பத்தி இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டு, அவ இந்த வீட்ல வந்ததுலேருந்து நமக்குள்ள பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. இவ வரதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துட்டு இருந்து, எவ்வளோ தைரியம் இருக்கணும். அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாமலே அவனுக்கு நெத்தியில குங்குமம் வச்சு விட்டா. அப்பவே நான் உங்கள்ட்ட சொன்னேன். அப்ப எல்லாம் இவள மன்னிச்சு விட்டுட்டீங்க. இப்ப பார்த்தீங்களா எந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அத இந்த மகா எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கா? அவ இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்லயே
இருக்கக்கூடாது. அவள் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டவங்களும் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது கவிதா, இனி இந்த மகா வீட்டில் இருந்தால் சரி வராது, அதான் தினேஷே சொல்லியாச்சுல அப்படி சொல்லும்போது நம்ம மயிலும் இல்லைங்கம்மா கண்டிப்பாக அவன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, தேவையில்லாமல் அவங்க மேலே பழிய போடாதுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம கவிதாவும் இத்தனை வருஷமாக இந்த மயில் நம்மக்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கான், ஆனால் ஒரு பிரச்சனை வந்ததில்லை, இந்த மகானால தானே இவ்வளோ பிரச்சனை, அதனால இனி இவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது சொல்லிட்டு கவிதாவும் நம்ம மகாவோட ரூம்லேயே போய் அவங்களோட பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இனி இதில் இருந்தேன்னா அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை தான் வரும், ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியோட மனசுலையோ நம்ம வந்து இப்போ தான் நம்ம திருவுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு 18 நாள் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னு இவங்க அதுக்கு முன்னாடி துரத்தலான்னு பிளான் பண்ணுறாங்க. நம்ம இந்த வீட்டில் இருந்தால் தான் இந்த பூஜையை முடிக்க முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு மறுபடியும் உயிருக்கு ஆபத்தான ஒரு செயல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கணுமே சொல்லிட்டு மனசுப்பட்டு குழப்பும்போது அதே சமயத்தில் நம்ம கவிதாவும் இவ வீட்டில் இருந்தானா கண்டிப்பாக நமக்கு எப்போவுமே பிரச்சனையாக தான் இருக்கும், ஏற்கனவே நம்மளை ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒருக்கா மிரட்டுனா தீர்வுக்கு ஆபத்து மட்டும் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால் இவ இருக்க வரைக்கும் பிரச்சனை தான், ஏற்கனவே தெருவுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம்னு நமக்கு தோணிகிட்டே இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவளை வீட்டை விட்டு வெளியில் துரத்திடணும்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் நம்ம மகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மகா கேட்குற மாதிரி இல்லை, கெஞ்சி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்கம்மா நான் என் மேலே எந்த தப்புமே இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் டைம் தாங்க, அதுக்கப்புறமா நானே வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்டை கேட்ட நம்ம திருவும் கீழே வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது பாட்டியும் திருக்கிட்ட வந்து அன்னைக்கே இதுக்கு தான் திரு நான் இவளை வீட்லேயே வேண்டான்னு சொன்னேன், ஆனால் நீ தான் கேட்கல, சரி மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன்னு பார்த்தேன், அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்த நிலைமையை யோசித்து பார்த்தா தான் என்னால் சொல்லக்கூட முடியலைன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை திருக்கிட்ட சொல்லும்போது திருவும் என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம கவிதாவும் வேற என்ன சொல்கிறது, இவெல்லாம் ஒரு ஆளாக நம்ம வீட்டுக்கே வந்த களங்கம் தான் இவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை பற்றி ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட திருவும் என்னத்தை நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் ஒரு லேடி தானே, அப்படி இருக்கும்போது மகாவை இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. அதை கேட்டு கவிதா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன திரு, ஒரு வேலைக்காரிக்காண்டி நீ இப்படி சப்போர்ட் பண்ணுற, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம திருவை கேட்கும்போது திருவும் அதான் நான் சொல்கிறேன் இல்லை, மயிலை பற்றி எனக்கு தெரியும், மகாவை பற்றி தெரியும், அவன் மேலே எல்லாம் எந்த தப்புமே இருக்காது, தேவையில்லாமல் நீங்கள் தான் பழிய போடுறீங்க அப்படி சொல்லும்போது நம்ம கவிதாவும் என்ன நம்பாமல் ஒரு வீட்டு வேலைக்காரியை நீ நம்புறியா, இனிமேல் இவ வீட்டில் இருந்தால் சரியே வராதுன்னு சொல்லிட்டு கவிதா நம்ம மகாவை அப்படியே பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் துரத்தி தள்ளி விடுறாங்க. கரெக்டாக நம்ம மகா கீழே விழும்போது கை தாங்கலா பிடிக்கிறதுக்காண்டி நம்ம திவ்யா வந்துடுறாங்க. திவ்யாவை பார்த்தோன்னே திரு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மகாவுக்கு மட்டும் இப்படி ஒரு அவமானம் நடந்தது திவ்யாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக திருக்கிட்ட தான் பெரிய பிரச்சனை வரும்னு நம்ம திருவுக்கு புரிய ஆரம்பிக்குது. திவ்யாவும் அதை பார்த்துட்டு என்னாச்சு மகா, எதுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம கவிதாவும் நடந்தது எல்லாத்தையுமே திவ்யா கிட்ட சொல்லும்போது திவ்யா பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் மகாக்கு மேலே இப்படி ஒரு பழிய போடுவீங்க, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இப்படி ஒரு செயலை நீங்கள் செய்யாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா எப்பவும் போல் மகாவுக்கு ஆதரவாகவே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திவ்யாவும் மகாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். மகாவுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம திருவுக்காக அந்த பரிகார பூஜையை நம்ம திவ்யா அவங்க வீட்டிலேருந்தே பண்ண தொடங்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.